எங்க கோடீஸ்வரி எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு சித்ரா தேவி என்னென்னமோ பிளான் பண்றாங்க. ஆனா அது கடைசியில எங்க மகாவாளையும் ஐஸ்வர்யாவாலையும் அவங்க அவங்க போட்ட திட்டம் எதுவுமே நிறைவேறாமலும் போயிடுது. இதனால ரொம்ப கோபத்துல இருக்காங்க சித்ரா தேவி. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்ற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே நேரம் இந்த கல்யாணத்துக்கும் இந்த கோடீஸ்வரிக்கும் என்ன சம்மந்தம்? இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. அதை எப்படியும் கண்டுபிடிக்கணுன்ற ஒரு எண்ணமும் இந்த சித்ரா தேவிக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கு. அதே போல இங்க ஐஸ்வர்யாவும் அம்மா ஏதோ நம்ம கிட்ட பெரிய விஷயத்த மறைக்கிறாங்க. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு இங்க ஐஸ்வர்யாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதை மகா கிட்டையும் சொல்லிடுறாங்க. அப்படியாக்கா, அம்மா அப்படி எதுவும் நம்ம கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டாங்களேன்னு சொல்ல, இல்லடி எனக்கு நல்லா தெரியும். அம்மா அடிக்கடி முகமெல்லாம் வாடி போயிடுது. அதுவும் இந்த கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுக்கும் போதெல்லாம் அம்மாவுடைய முகம் வாடியே போயிடுது. அது ஏன் என்னன்னு தாண்டி எனக்கு தெரியல. நீயாவது நைஸா பேசி அம்மா கிட்ட விசாரிச்சு பாருன்னு சொல்றாங்க. அதே நேரம் மகாவும் நீ சொல்றது சரிதாக்கா, நானும் கவனிச்சு பார்த்தேன். ஆனா நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இருந்தாலும் அம்மா கிட்ட இதை தனியா கேட்டு பார்ப்போம். வீட்டில் யாரும் இல்லாத என்னை பார்த்து தான் பேசி பார்க்கணும்னு மகாவும் சொல்ல, சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாக்கா, நீ முதல்ல ஜூஸை குடின்னு சொல்லிட்டு இங்கே ஜூஸ் கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு எங்கள் ஹாலில் உட்காந்துருக்காங்க ஐஸ்வர்யா. அப்போது அங்கே சித்ரா தேவி உட்கார சித்ரா தேவியை பார்த்து முறைக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க ஃபோனில் இருக்க வீடியோ எடுக்கலான்னு இந்த நேரத்தில் தான் எங்கள் மகாவும் ஐஸ்வர்யாவும் வந்துடுறாங்க. அப்போவும் திட்டி அந்த ஃபோனையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. கடைசியில் அந்த வீடியோ இல்லை, ஆனால் அந்த வீடியோ இவகிட்ட இருக்குன்ற ஒரு பயத்தில் தான் இங்கே கௌதமும் சித்ரா தேவியும் நடந்துட்டு இருக்காங்க. இதை வச்சு இவங்களை என்னெல்லாம் பண்றன்ற மாதிரி எங்க ஐஸ்வர்யா ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல இந்த கல்யாண வேலைகள் எல்லாம் தடபுடலாம் நடக்குது. அப்ப சித்ரா தேவி, வேலைகள் எல்லாம் நடக்கும், கல்யாணம் நடக்குதான்றத நீங்களே பொறுத்திருந்து பாருங்க, நீங்க மனசுலயே நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க வேற பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக இங்கே வேற இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போன அனாமிகா அங்கே இருக்க பிரபாவை நீ கல்யாணத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இது பிரபாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் எங்கள் அனாமிகா சொன்னதுக்காகவும் விஜயோட வாழ்க்கைக்காகவும் அவங்க அந்த கல்யாணத்துக்கு போக வேணான்ற ஒரு முடிவையும் எடுத்துறாங்க. கல்யாணம் ரொம்ப கிட்ட நெருங்கிடுது. பெரிய மண்டபத்தில் ரொம்ப ஒரு செலிப்ரேஷனோட அந்த கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்காக முதல் நாளே டெக்கரேஷன்லேருந்து எல்லா வேலைகளையும் முடிக்கிறாங்க. கூடவே சூர்யா, மகா எல்லாரும் இறந்து பார்த்துட்டு இருக்க, பிரபாவும் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்லம்மா, எதுக்குமா பிரபாவும் வர வேண்டாம்னு சொன்னேன்னு கேட்குறாங்க. அதுக்கு கோடீஸ்வரி, எப்படி அவ இந்த கல்யாணத்துக்கு வர முடியும்னு சொல்ல, ஏன் வரக்கூடாது, நீ ஏதோ எங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிற, என்னன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடின்னு இங்கே கோடீஸ்வரி மறைச்சாலும் இவங்க ரெண்டு பேரும் விடாப்பிடியாக நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க பேசிகிட்டு இருக்க விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்னு நினச்ச சித்ரா தேவி அந்த மண்டபத்தில் இவங்க ஒரு ஓரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை ஒட்டு கேட்கறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. இதை தூரமா இருந்து பார்த்த சூர்யா, சித்தி அங்க என்ன பண்றாங்க, எதுக்காக இப்படி கதவு ஓரமா போய் நின்றுட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல, கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு சூர்யா வராங்க. என்ன சித்தி என்ன பண்றீங்க இங்கன்னு நேரா கேட்குறாங்க. இங்கே சூர்யாவை பார்த்த பதட்டத்துல, ஒன்றும் இல்லை சூர்யா அப்படின்னு என்னென்னமோ சொல்லி மழுப்புறாங்க. சரிங்க சித்தி, உங்களை தாத்தாவும் பாட்டியும் தேடிட்டு இருந்தாங்க, நீங்க போய் என்னென்ன பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா சூர்யா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா சித்தி போய் பாருங்கன்னு எங்கள் சித்தியை என்னென்னமோ சொல்லி அனுப்பிவிட்டு, எதுக்காக இங்கே நிற்கிறாங்க, இங்கே என்ன பேசிக்கிறாங்க, அப்போ இவங்க பேசுறதை ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்களான்னு சூர்யாவுக்கு அப்பதான் தெரியுது. இங்க சித்ரா தேவியை திரும்பி பார்க்க சித்ரா தேவி ஒரு வித பதட்டத்தோட கீழே ஓடுறாங்க. அப்பதான் இங்க கோடீஸ்வரி சொல்றாங்க, பிரபா விஜய் உயிருக்குயிரா காதலிக்கிறான்னு சொல்ல, இதை கேட்டு சூர்யா ஐஸ்வர்யான்னு எல்லாரும் அதிர்ச்சியாக, முக்கியமா வெளியில நின்று கேட்டுக்கிட்டு இருக்க சூர்யாவுக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்னம்மா சொல்ற நீனு இங்க ரொம்ப ஆச்சரியத்தோட கேக்குறாங்க. ஆமாம்மா, நம்ம பிரபா விஜய் காதலிக்க ஆரம்பிச்சான், இந்த விஷயம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தெரியும். ஆனா விஜய் காதலிச்சது அனாமிகாவை தான். அதனாலதான் அவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேரட்டுன்னு சொல்லி இந்த காதலை நான் சொல்ல விடாமலே பண்ணிட்டேன். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரபாவும் அமைதியா இருந்துட்டா. அப்படி இருக்கப்போ அவளை எப்படி நான் இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட முடியும்? பாவமா அவ எப்படியாவது இதை கொஞ்சம் கொஞ்சமா மறந்து அதுலேருந்து வெளியில வந்துட்டாலே எனக்கு அதுவே சந்தோஷம். அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாமலா போக போகுது. கண்டிப்பா அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மகான்னு சொல்ல, இந்த விஷயத்தை ஏமா என்கிட்ட சொல்லலன்னு கேட்குறாங்க. சொல்லியிருந்தா மட்டும் என்னடி நடக்க போகுது, எப்படி இருந்தாலும் விஜய் அனாமிகா தான் வாழ்க்கையில சேரணும்னு அந்த கடவுளே எழுதி வச்சிருக்காரு, அதை யாரால மாற்ற முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அட என்னம்மா இன்னும் எங்கள் ஐஸ்வர்யாவும் மகாவும் சேர்ந்துட்டு கேட்க, ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் எந்த கஷ்டப்படுறது எனக்கு போதாதா, இதில் பிரபாவை வேற இந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறது சரிதாம்மா, அதுக்காக விஜய் மாதிரி ஒரு நல்ல பையன் பிரபாவுக்கு கிடைக்காம போயிட்டானே நினச்சாதான் கொஞ்சம் கவலையாக இருக்குன்னு ஐஸ்வர்யா சொல்ல, விஜய் அனாமிகா வாழ்க்கையில் சேரணும்னு விதி இருக்குது, அதனால அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும், முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும், தாத்தாவுக்கும் இதுதானே ஆசை, அவரோட உடம்பும் குணமாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்ட சூர்யா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுவும் கோடீஸ்வரி ஆண்டி இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்காக இவ்வளவு யோசிச்சு தன்னுடைய பொண்ணுக்காக இவ்வளோ அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்களே நினச்சி ரொம்ப பெருமைப்படுற
சூர்யா அந்த இடத்துல இருந்து விலகியும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கோடீஸ்வரி, மகா, ஐஸ்வர்யா 3 பேரும் வெளியில வர அவங்க 3 பேரும் என்ன பேசிக்கிட்டாளுங்கன்னு தெரியலையே நினைச்சு எங்க சித்ரா தேவிக்கு ஒண்ணுமே புரியல. இந்த நேரம் பார்த்து சூர்யா வேற வந்துட்டான். அவன் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என்ன பேசிட்டு இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எங்க சித்ரா தேவி ரொம்ப டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்க நேரத்துல இந்த கல்யாணத்தை வந்துட்டு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடக்க போற நேரத்துல இங்க விஜய் தாலி கட்ட போறாங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கல்யாணம் நடக்க போகுதுன்னு. ஆனா விஜய் என்ன பண்றாருன்னா திடீர்னு அந்த தாலியை எடுத்து தனியா வச்சுட்டு அப்படியே கிளம்பி நிக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தாத்தா கேக்குறாங்க, என்னடா என்னாச்சு? உட்கார்ந்து தாலி கட்டுடா, மணவரையில இருக்கும்போது மாப்பிள்ளை பையன் கிளம்ப கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்காத விஜய் கிளம்பி நிக்க அனாமிகாவும் கூடவே கிளம்புறாங்க. என்னாச்சு விஜய், தாலி கட்டுற நேரத்துல என்ன யோசனை உனக்கு அப்படின்னு சொல்ல இங்க அனாமிகாவை பாக்குறாங்க. அவங்க அம்மா அப்பான்னு எல்லாரையும் பார்க்க என்ன மாப்பிள்ளை என்னாச்சுன்னு எல்லாரும் பதட்டப்படுறாங்க. எல்லாருடைய பதட்டத்துக்கும் ஒரே பதில் இங்க விஜய்கிட்ட தான் இருக்கு. அங்க நிக்கிற சூர்யா வந்துட்டு, டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க எல்லாரும் உன்னே தான் வேடிக்கை பாக்குறாங்க. நீ பண்றது உனக்கு நியாயமா இருக்கா? நீ ஆசைப்பட்டதுனால தானே இவ்வளவு தூரம் கல்யாணம் வரைக்கும் வந்து நின்னோம். நீ என்னடானா திடீர்னு இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி கிளம்பி நின்றுட்டு இருக்க. ஒழுங்கா உட்காந்து தாலியை கட்டுன்னு சொல்ல, என்னால முடியாதுன்னு, என்னால இவ கழுத்துல தாலியை கட்ட முடியாதுன்னு விஜய் சொல்றாங்க. இதை கேட்ட சூர்யா வந்துட்டு, என்னாச்சு விஜய் உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. என்னால முடியவே முடியாதுன்னு, இப்போதானே தெரிஞ்சது இவ எப்படிப்பட்டவன்னு. இப்படிப்பட்டவ கூட நான் எப்படின்னு நான் குடும்பத்தை சந்தோஷமா நடத்த முடியும்? கண்டிப்பா இவ நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தானா நம்ம இருக்கிற பிரச்சனை அதிகமாகும், நம்ம குடும்பம் ரெண்டாகும். இது எனக்கு வேண்டவே வேணாம், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு தூக்கி போட தாத்தா இதை கேட்ட உடனே நெஞ்சு படிக்கிறாங்க. தாத்தாவுக்கு எதுவும் ஆயிட போதும்னு நினைச்சு எங்க மகா பக்கத்துல ஓடி வர, என்ன விஜய் பண்றீங்க? எல்லாம் உங்களுக்காக தானே இவ்வளவு தூரம் நம்ம இதுக்காக பாடுபட்டோம். உங்களுடைய காதல் ஒண்ணு சேரணும், தாத்தாவுக்கு மனசு உடம்பு எல்லாம் குணமாகணும்னு நினைச்சோம். அதுக்கெல்லாம் உங்க கல்யாணம் மட்டும்தான் ஒரே தீர்வுன்னு இதை வந்து எடுத்து பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல நீங்க என்ன விஜய் இப்படி பண்றீங்கன்னு கேட்க, நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க அண்ணி. எனக்காக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணி இந்த பரிகாரம் எல்லா பூஜை எல்லாத்துலேருந்தே என்னை காப்பாத்திருக்கீங்க. எல்லாம் எதுக்காக? என்னுடைய காதலுக்காக, எனக்கு அனாமிகாவை பிடிக்குன்றதுக்காக, நான் அனாமிகாவோட சேர்ந்து சந்தோஷமா வாழணுன்றதுக்காக. ஆனா அதெல்லாம் தெரியாத இவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அனாமிகாவை இந்த குடும்பத்துக்குள்ள அனுப்பி அதான் அந்த வீட்டில் இவளால பிரச்சனை ஏற்படுத்தணுமா, இந்த குடும்பம் ரெண்டா பிரியணுமா, இந்த சொத்தெல்லாம் இவ பேருக்கும் என் பேருக்கும் மாற்றி எழுதுகிற அளவுக்கு கொண்டு வரணுமா, முக்கியமாக இந்த வீட்டில் மூத்த மருமகளாக இருக்கிற ஐஸ்வர்யா அண்ணியையும் உங்களையும், முக்கியமாக இந்த வீட்டில் மூத்த மருமகளாக உங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் இழந்து நீங்கள் நிற்கணுமா? முதல்ல உங்கள் 2 பேரையும் ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுமா? இது எல்லாமே அனாமிகாவை வச்சு தான் இவங்க காரியம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் நீ. இப்போ அனாமிகாவை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு போனப்போ தான் அனாமிகா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன் நீ. இதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தை நான் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனா நம்ம குடும்பம் உடையிறது நிச்சயம் அப்படின்னு சொல்லி இதை கேட்ட தாத்தா பாட்டின்னு எல்லாம் ஆச்சரியமாகி எங்கள் அனாமிகாவையும் அனாமிகாவோட குடும்பத்தையும் பார்க்குறாங்க. என்ன ஜெய் சொல்கிறேன்னு சூர்யாவும் ஆச்சரியப்பட, ஆமாண்ணே இப்போ சொல்லு, இவ கழுத்தில் நான் தாலி கட்டணுமா சொல்லு அப்படின்னு கேட்க, இங்கே உடனே அனாமிகா சொல்கிறாங்க, இங்கே என்ன நடந்தாலும் இப்போ நீ என் கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, உன் விருப்பத்துக்கெல்லாம் என்னால் தாலி கட்ட முடியாது, உன்னெல்லாம் நான் லவ் பண்ணேன்னு நினச்சேன்னா எனக்கு உடம்பெல்லாம் கூசுதுன்னு சொல்லி விஜயும் பேச, அப்படியா உனக்கு கூச தான் செய்யும், இதோ இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய ஃபோனில் இருக்க வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. அப்போ தான் தெரியுது இங்கே வந்து பிரபாவை கடத்தி வச்சிருக்காங்கன்ற விஷயம். இப்போ நீ மட்டும் என் கழுத்தில் தாலி காட்டலை இவ உயிரோடே இருக்க மாட்டான்னு சொல்ல, ஏன் என்ன பண்ணுற, பிரபாவை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபா உனக்கு உயிரோட வேணும்னா உன் ஃப்ரெண்டு உனக்கு உயிரோடு திரும்ப கிடைக்கணும்னு நினச்சனா என் கழுத்தில் நீ தாலி கட்டி தான் ஆகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சூர்யா, மகா, அவங்க அம்மா கோடீஸ்வரின்னு எல்லாரும் பதட்டப்பட அங்கே நிற்கிற கோடீஸ்வரி, நீ அன்னைக்கே வந்து பிரபாவை கல்யாணத்துக்கு வர வேண்டான்னு சொன்னல, பின்ன எதுக்காக பிரபாவை தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் இழுக்கிற? அவள் தான் கல்யாணத்துக்கு வரலன்னு சொன்னால, அவளை எதுக்காக கடத்திட்டு போனேன்னு சொல்ல, என்ன ஆண்டி சொல்கிறீங்கன்னு இங்கே விஜய் கேட்குறாங்க. ஆமாப்பா தம்பி, இவங்க நேரில் வந்து இங்கே பிரபாவை கல்யாணத்துக்கு வரவே வேண்டான்னு சொன்னதா அப்பதான் சொல்றாங்க. அப்பதான் சூர்யாவுக்கும் விஷயம் தெரியுது. சூர்யா உடனே விஜய்கிட்ட சொல்றாங்க, ஆமாண்டா விஜய், எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் கோடீஸ்வரி ஆண்டி சொன்னது மூலமா தெரியும். அதாவது மகா கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன்னு அவங்க பேசின எல்லா விஷயத்தையும் சொல்ல, பிரபா வந்து தன்னை காதலிக்கிற விஷயத்த அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு எங்க அனாமி கிட்ட சொல்றாங்க, உண்மையான காதல்னா இதுதான், நான் பிரபா மேல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டும்தான் இருந்தேன், ஆனா அவ என் மேல உயிரே வச்சிருந்திருக்கா, அவ எனக்காக எதை வேணாலும் செய்வான், இப்ப கூட அங்க வந்துட்டு அவ அடங்கி போயிட்டு இருக்கானா, எல்லாம்
கல்யாணம் எனக்காக மட்டுமா தான் இருக்கும். இந்த கல்யாணம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவள் அமைதியா இருக்கிறா. மற்றபடி அவள் மட்டும் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது. இந்நேரம் இருக்கிற எல்லா பசங்களையும் அடிச்சு போட்டுட்டு அவளால் தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு சொல்ல அனாமிகா இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா இப்போ இங்க நடக்கிற பிரச்சனை அவளுக்கு தெரியாதுல்ல, அதனால அமைதியா தான் இருப்பா. நீ இப்ப மட்டும் நீ என் கழுத்துல தாலி கட்டல, அப்புறம் அவ அங்க பீஸ் பீஸ் ஆயிடுவான்னு சொல்லி அனாமிகா மிரட்ட எங்க அனாமிகா கன்னத்துல ஓங்கி பலான்னு அற வர்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க பிரபா வந்து இங்க இருக்கணும், அப்படி இல்ல இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே எங்க சூர்யா வந்துட்டு அதுக்கு இடையில இங்க அனாமிகாவுக்கே தெரியாம இங்கிருந்து அந்த இடத்த நோக்கி ஓடுறாங்க. அந்த ஃபோன் இதெல்லாம் வச்சுட்டு பிரபாவோட ஃபோனை ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. பிரபாவோட ஃபோன் எங்க இருக்குன்றத வச்சு கண்டுபிடிச்சு இப்போ அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நேராக அங்கே போறாங்க. அங்கே பிரபாவையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கு இடையில இங்கே பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. அனாமிகாவை அந்த ஆட்கள் கிட்ட பேச விடாம அவங்க ஃபோன் எல்லாம் பிடுங்கி வச்சிடுறாங்க. இதனால அனாமிகாவும் இங்கே மாட்டிக்கிறாங்க. அனாமிகாவையும் வந்துட்டு பிடிச்சு கட்டி போட்டுறாங்க. அனாமிகாவையும் பிடிச்சு கட்டி போட்டது பிறகு நம்ம ஒன்று நினைச்சா அந்த கடவுளே நமக்கு துணையா தாண்டா நிற்கிறாருன்னு கௌதம்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. எப்படியோ ஒரு வழியா அந்த கல்யாணம் நின்றுடுச்சிருமா, அது வரைக்கும் சந்தோஷம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பிரபாவோட வந்து நிற்க பிரபாவை பார்த்துட்டு அவங்க அம்மா ஓடி போய் கட்டி பிடிக்க உனக்கு ஒன்றும் இல்லையடின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. விஜய் இனிமே நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்குது, இங்கே கல்யாணம் நடக்கிறதும் நடக்காததும் உன் கையில் தான் இருக்குன்னு எங்கள் விஜயை பார்த்து சூர்யா சொல்ல என்னென்ன சொல்கிறீங்கன்னு விஜய் கேட்குறாங்க. நீ லவ் பண்ணுற பொண்ணும் ஏமாத்திருக்கலாம், ஆனால் உன்னையே உயிராக நினச்சிட்டு இருக்க பொண்ணு உனக்காக என்ன வேணாலும் செய்வா. அவள் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் பிரபா. இப்போ நீ பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க இங்கே விஜய் அப்படியே அதிர்ச்சியாகி பிரபாவை பார்க்குறாங்க. பிரபாவும் அப்படியே கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. இல்லை மாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு இங்கே விஜய் சூர்யா சொன்னாலும் அதையெல்லாம் கேட்காம இங்கே வந்து சூர்யா சொல்கிறாங்க விஜய் கிட்ட, இப்போ நீ என்ன முடிவு எடுக்க போகிற, நம்ம குடும்பத்துக்காக நீ ஒரு நல்ல முடிவை எடுப்பேன்னு நான் நினைக்கிறேன், என்ன சித்தி சொல்கிறீங்கன்னு எங்கள் காயத்ரிகிட்ட கேட்க எதுவாக இருந்தாலும் அவன் எடுக்கிற முடிவில் தான்ப்பா இருக்குன்னு எங்கள் காயத்ரியும் சொல்லிடுறாங்க. இதனால விஜய் அங்கே நிற்கிற விஜய் வந்துட்டு தாலியை எடுத்துட்டு நேராக கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வரவங்க அங்கே எல்லாருக்கும் மத்தியிலையும் பிரபா கழுத்தில் தாலியையும் கட்டி தன்னுடைய மனைவியாகவும் ஏற்றுக்கிறாங்க. இது ரொம்ப அதிர்ச்சியான சம்பவமாக எல்லாருக்கும் இருந்தாலும் இங்கே தாத்தா மனசளவில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் நம்ம வீட்டுக்கு மூத்த 2வது 3வது மருமகளாக வரும்போது கண்டிப்பாக இந்த குடும்பம் உடையிறதுக்கான சான்ஸே இல்லை. ஏன் அண்ணன் தம்பி இவங்க 3 பேருக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் அக்கா தங்கச்சியாக வர்றவங்க இந்த குடும்பத்தை ஏற்று பொறுப்பாக நடத்துப்பாங்க அப்படின்ற ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு. இப்போவே நான் கண்ணை மூடுவேன்னு சொல்ல எதுக்கு தாத்தா இப்படி பேசுறீங்கன்னு சூர்யா பக்கத்தில் நின்று சொல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த குடும்பம் இனிமே உண்மையாக சந்தோஷமாக ஒத்துமையாக வாழப்போகுது, அதை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படத்தான் போறீங்கன்னு எங்கள் தாத்தாட்ட சொல்ல, இன்னும் அனாமிகா கூட கல்யாணம் ஆயிருந்தா கூட என் மனசு இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்காதுப்பா. ஆனால் அனாமிகா கூட கல்யாணம்னு சொன்ன ஒவ்வொரு நாளும் தடங்கள்லையே போய் முடிஞ்சுட்டு இருந்தது. ஆனால் பிரபா தான் இவனுக்கு மனைவியாக வரணும்னு கடவுளே எழுதி வச்சிருக்காரு போல. அதான் இவ்வளோ பெரிய சம்பவங்களுக்கு பிறகு இப்போ பிரபா கூட இவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தாத்தா சொல்ல கோடீஸ்வரி மனசளவில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி 3 பேரும் ஒரே வீட்டு மருமகளாக ஆனதை நினச்சி எங்கள் கோடீஸ்வரியும் சந்தோஷப்பட எங்கள் தாத்தாவும் சந்தோஷப்பட மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எங்கள் விஜயோட மனசில் அனாமிகாவை தூக்கி எறிஞ்சாலும் பிரபாவை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அடுத்தபடி காதலியாக ஏற்றுக்கிறதுக்கு அவங்க மனசுக்கு இன்னும் இடம் கொடுக்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக கண்டிப்பாக அவங்களும் பிரபாவை புரிஞ்சு ஏற்றுக்க தான் போகிறாங்க.